கொழும்பு மாநகர மத்தியில் அமைந்துள்ள 125 வருட கால வரலாற்றை கொண்ட ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரிக்கு இன்று காலை சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊடக நிறுவனங்களின் அன்றாட செயற்பாடுகள் தொடர்பிலும் செய்தி தயாரிப்பு மற்றும் ஒளிபரப்பு தொடர்பிலும் தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். சுமார் 150 மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர். தகவல் பரிமாற்றம், செய்தி, ஒளிபரப்பு மற்றும் நவீன உலகின் பல்வேறு புதிய தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டது. சுமார் 3 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையின் போது தலைமைத்துவம், கூட்டு முயற்சி போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. இன்றைய பாடசாலை மாணவர்களுக்கு நாளை ஊடகத்துறையில் உள்ள வாய்ப்புகள் தொடர்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்று எமது கல்லூரியில் சக்தி டிவியின் ஊடக பிரிவினால் பயிற்சி பட்டறை நடைபெறுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்று பல்வேறு பயிற்சிகள் எமது பாடசாலையில் மேலும் மேலும் நடைபெற வேண்டும் என்பதையும் ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் ஊடக பிரிவு சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சக்தி டிவி நியூஸ் ஃபெஸ்டால் இங்கு வருகை தந்து எமக்கு மீடியா சம்பந்தப்பட்ட பல சொல்லி தந்தார்கள். அது மிகவும் பிரயோசனமாகவும் நல்லதாகவும் இருந்தது. இதே போன்று நிறைய ப்ரோக்ராம்களை எங்களுக்கு செய்து எங்களுக்கான அறிவை மீடியா சம்பந்தமான அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்யுமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கின்றோம். சக்தி டிவியின் நியூஸ் ஃபர்ஸ்டால் நடாத்தப்பட்ட ஊடக தொடர்பான பயிற்சி பட்டறை மிகவும் சிறப்பாக அமைந்தது. உண்மையில் மாணவர்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு வலுவூட்டுவதோடு அவர்களின் அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றில் முன்னேற்றங்களையும் உண்டு பண்ண இவ்வகையான ஊடக பயிற்சி பட்டறைகள் உதவி புரியும். உண்மையில் இந்த ஊடக பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்த சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எதிர்காலத்திலும் சக்தி டிவியின் நியூஸ் ஃபர்ஸ்ட் இவ்வாறான நிகழ்வுகளை தேசிய ரீதியில் தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த முயற்சியை பாராட்டி ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் இதற்கு முன்னர் திருகோணமலை, யாழ்ப்பாணம், ரக்குவானை, பண்டாரவளை, யட்டியாந்தோட்டை போன்ற பகுதிகளில் தமிழ் மொழி மூலம் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் இந்த பயிற்சி பட்டறை எதிர்காலத்தில் உங்கள் பாடசாலையிலும்